தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 121 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது ரொம்ப பிரபலமான வசனம். இருந்தாலும் இன்னொரு முறை கூட நம்ம சொல்லி இதில் இருக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னா எல்லா தீங்கையும், விபத்து, ஆபத்து, நாசம், மோசங்கள், விக்கினங்கள், உங்கள் மன ரீதியாக உங்களை காயப்படுத்துகிற, இல்லை உங்களை குறை சொல்லுகிற, உங்களை திட்டுகிற, இல்லை உங்களை பயப்படுத்துகிற எல்லா காரியத்திற்கும், நீ நடந்து போகும்போது உங்களை பிக் பாக்கெட் அடிக்கணும்னு, இல்லை திருடணும், நூதனமான முறையில் உங்களை ஏமாற்றணுன்ற எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி உங்களை பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும். இதை ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த பாதுகாப்பு, ஏன்னா சில பேருக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கலையே, நான் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒரு காப்பீட்டை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காப்பீட்டு உள்ளே நீங்கள் இருக்கும் போது தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு உங்களால் சுதந்திரிக்க முடியும். அதை போல் இதுவும் கர்த்தருடைய காப்பீட்டு திட்டம். இங்கே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அவருக்குள்ளே இருக்கும்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை, இந்த காப்பீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு. இலவசமாய் கொடுக்கறது தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த காப்பீட்டுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக இருந்தால் தான் இதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். அதனால் அவருக்குள்ளே இருங்க. எல்லா தீங்கிற்கும் உங்களை விலக்கி அவரே காப்பார். தெய்வத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.